வாங்க வணக்கம். எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்களா? சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு சூப்பரான ஒரு கார குழம்பு பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது. என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து வடைச்சிட்டு வச்சுருப்போம். வடைச்சிட்டு நல்லா காஞ்சிச்சு. குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றலாம். ஐயோ, ஈரமாக இருக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. லைட்டாக தான் ஈரமாக இருந்துக்க மாட்டேங்குது. விலைக்கு கமுத்து தான் வச்சுருந்தேன். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு எடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தது சின்ன வெங்காயம்ப்பா. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் முழுசாக போடுற மாதிரினாலும் போட்டுக்கோங்க. நான் முழுசாக போடல. நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் முழுசாக போடுற மாதிரினா போட்டுக்கலாம்ப்பா. எனக்கு இன்னும் முழுசாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. சரிங்களா? நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்? வெங்காயமும் பூண்டு போட்டதுக்கப்புறம் எண்ணெயே இல்லை பார்த்திங்களா? வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்களா எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம்ப்பா. உப்பு போட்டோடனே நல்லா வெங்காயம் அப்படியே வணங்கியிருக்கு பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட தக்காளி இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி அதிகமாக விற்கிற ரேட்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி போடாமலே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. பார்த்திங்களா? தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ரேட்டு கம்மியாக தானே விற்கிது. அதனால் நான் வந்து தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு போட்டுருக்கிறப்பா. இன்னும் கொஞ்சம் தக்காளி வணங்குறவங்களுக்கு லைட்டாக உப்பு தூவிக்கலாம். ஓகேப்பா. தக்காளி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. மஞ்சள் கம்மலை வந்து சொல்லுவாங்க. அதனால் மஞ்சள் தூள் இல்லாமல் போட்டாலுமே குழம்பு டேஸ்ட்டு வராது. இப்போ வர தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கிறது ரொம்ப கெட்டியாக இருக்குது. தோல்லாம் மொத்தமாக சீக்கிரமாக வணங்குறதுக்கே இல்லை. இப்போல்லாம் எங்கேயுமே கிராமத்தில் கூட விவசாயி வீட்டிலே கூட அதிகமாக நாட்டு தக்காளியே கிடைக்கிறதில்ல. எல்லாம் கிராசிங் தான். அதுக்கு முன்னே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நிறைய கிடைக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். புளியே தேவையில்லை. அந்தளவுக்கு தக்காளி மட்டுமே போட்டால் போதும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரிப்பா. குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்கிட்ட அரைச்ச தூள் இல்லை, பாக்கெட்டு தூள் தான் வாங்கியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோராயமாக போட்டுக்குவாங்க. சரிங்களா? இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெயில் பொரியும் போது குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா புளி நான் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா 2 டைமாக கரைச்சேன். அதனால் நான் ஒரே டைம் தான் கரைப்பேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 டைமாக கரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் கொதிக்க சரியாக போய்டும். சரிங்களா? இது கொதித்த உடனே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையானதை கிரேவி அரைச்சிக்கலாம்.
என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா நான் அதை காட்டல, சரிங்களா? ஒரு நிமிஷம். சிம்மில் வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான விழுது அரைச்சிக்கலாமா? அதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் வரமல்லி, இது பார்த்திங்கன்னா வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், தேங்காய்ப்பா. இதெல்லாம் வணக்கி அரைச்சிக்கலாம். வறுக்கணும் இதை, சரிங்களா? வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுருக்கிறேன்ப்பா. இதில் வெந்தயம் போட்டுக்கலாம். அரிசி, உளுத்தம்பருப்பு, மிளகு, கடலப்பருப்பு, வரமல்லி எல்லாமே ஒட்டுக்க போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வறுக்க வேண்டியது அது. இது பார்த்திங்கன்னா சிம்மிலே இருக்கட்டும். கருகிடாமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும்ப்பா. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு வறுபட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து ரொம்ப சிறுசான சீக்கிரம் பொரிஞ்சிரும். அதனால் வந்து இதெல்லாம் பாதி வேக்காடு வறுத்ததுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை வேக்காடுக்கு வறுத்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அனல் அதிகமாக இருந்தால் தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். எடுத்து தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை வறுத்துக்கலாம். நான் வந்து திரும்ப இந்த வடைச்சட்டி வந்து கழுவிட்டு வந்துட்டேன்ப்பா. அதில் இருக்க தண்ணி இழுக்கட்டும். நீங்கள் வந்து இந்த குழம்பு காலையிலே வைக்கணும் அப்படிங்கன்னா என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் தட்டுலேயும் கப்புலேயும் எல்லாமே எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் மட்டும் காலையில் எந்திரிச்சு அரிஞ்சிக்கோங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சதுங்க பாருங்க. ஒரு பக்கம் கொட்டி விட்டாச்சு, ஒரு பக்கம் வறுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா வேலை முடிஞ்சு. சுலபமான வேலை, சரிங்களா? தண்ணி இழுத்துருச்சு. அதை வறுக்கிறதுக்கு அது கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். துளியோண்டு எண்ணெய் வந்து காஞ்சிச்சுப்பா, கொட்டிக்கலாம். பூண்டு கருவேப்பிலையும் கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்தது எல்லாமே ஒரு பிளேட்டில் நீங்கள் எல்லாம் செட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் சுலபமாக பூண்டு நைட்டில் உரித்து வச்சுருங்க, சரிங்களா? காலையில் எந்திரிச்சு தான் அப்படியே இது ஒரு பக்கம் வறுத்துட்டு ஒரு பக்கம் குழம்பு கூட்டி வச்சுட்டா வேலை முடிஞ்சிது. சுலபமான வேலை அது. மிளகா வரும் 4 மிளகாப்பா. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டில் வறுத்தது எல்லாமே அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிரேவி மாரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், சரிங்களா? சூடல் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். அது வரலையும் வந்து புளி வந்து பச்சை வாடை போகணும் இல்லையா? அதனால் சிம்மிலே வச்சு கொதிச்சிட்டு இருக்குது, சரிங்களா? நல்லாயிருக்கு பாருங்க, கலர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஓடிப்பா. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்கப்பா, இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து அம்மா மிக்சின்றதெல்லாம் சரியாக மையாது. நீங்கள் வந்து கம்பெனி மிக்சி வச்சுருப்பேன், நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன், நீங்களும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்கப்பா.
நாம் வந்து எவ்வளோ குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத தீர்மானித்து தானே எல்லா பொருளும் எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் மூடியில் இருக்கிறது வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே தண்ணி ஊற்றி சுற்றியாக அலசி விட்டு ஊற்றுங்க. நான் வந்து மிக்சி ஜார்லலாம் கழுவி ஊற்றி எனக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டப்பா. நல்லா கொதிக்கிட்டோம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எனக்கு காரம்லாம் போதும். காரம் பார்த்திங்கன்னா மிளகாயும் போட்டிருக்கோம், அதோடு சேர்த்து மிளகுலையும் காரம் இருக்குது இல்லையா, நம்ம ஊற்றுன தண்ணிக்கு அதை அரைச்சி ஊற்றுனதுக்கும் கரெக்டாக இருந்தது. எனக்கு காரம் எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் அதுமாரி இதுமாரி அரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் கம்மியாக இருந்தாலும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும்பா. இது கொதிக்கிறதுக்குள்ளே அடி பிடிச்சிடாமல் செத்திக்கு ஒரு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் எப்பயுமே மூடியில் வைக்கிறேன். மூடி வச்சுட்டோம்னா அப்படியே புகை வாடை மாரி வந்துடும், அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமையலுமே கிட்டவே இருந்து, இப்போது நான் இடையில நவரவே மாட்டேன், கிட்டவே இருந்து கிளறியே விட்டுட்டு இருப்பேனே தவிர மூடி வச்சுட்டுலாம் செய்ய மாட்டேன் எதுவுமே. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். கொதிக்கிட்டோம். இது பாருங்கப்பா, கொதிக்கும் போது பார்த்திங்களா நுர கட்டுது பார்த்திங்களா. இந்த நுர கட்டுறது ஃபுல்லாக, இந்த நுர ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி இறக்குறதுன்னு பதம் தெரியல அப்படின்னாலும் இந்த நுர இருக்குது பாருங்கள், இது நல்லா கொதிக்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நுர ஃபுல்லாக அடங்கிடும். நுர ஃபுல்லாக அடங்குனுச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் குழம்பு வந்து டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லெண்ணெய் போடுறத விட நல்லெண்ணெய் போட்டோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. நான் வந்து அதிகமாக நல்லெண்ணெய்லாம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிக்கிற மாதிரினா தாளித்து பாருங்கள், சும்மா இன்னும் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, பண்ணு நல்லா குழம்பு சுண்டுட்டோம். அதுமாரி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கப்பா, நுர ஃபுல்லாக அடங்கிடுச்சா. குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்க விடுங்க. அது பக்கத்துலேயே நிறுத்து கிளறி விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்ட நல்லா எண்ணெய் மேலே வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் நான் வந்து பூண்டு வெங்காயம் வணக்கும் போது இன்னமும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம். சரிப்பா, இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தான் அதுக்கப்புறம் இறக்குவேன். நீங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அடி பிடிச்சிடாமல் பார்த்து கொதிக்க வைங்க. சரிங்களா? சூப்பரான ஒரு குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பரான குழம்பு. சத்தியமாக ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா பக்கா டேஸ்ட்டான குழம்பு. எந்த ஒரு குழம்புமே மறுநாள் வச்சுருந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வந்து அதிகமாக தெரியும். எனக்கெலாம் பழைய குழம்பு பிடிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே சாமி, அவ்வளோதான் சாமி. சூப்பரான ஒரு குழம்பு ரெடி. நல்லா வணக்கி அரைச்சி ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சளிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னே வந்து சளிக்கு மருந்துன்ற மாரி ஒரு குழம்பு போட்டிருந்தேன், அந்த மாடல் தான் இதுவுமோ. அதிலே பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2-3 பொருள் சேர்த்துருக்க மாட்டேன், ஆனால் இதில் சேர்த்துருக்குறோம். சரிங்களா? சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட காரக்குழம்பு. ஓகேங்களா? இதேமாரி ஒரு நல்ல சமையல் வீடியோவோடு சந்திக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ வீடியோ போட்டிருக்கிறேன், நான் அப்லோடு பண்ணலை, அப்லோடு பண்ணணும். நாளை காலையில் 7:30க்கு வந்துடும். ஓகே சாமி, சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி. நாங்கள் கிராமத்தில் என்ன செய்வோமோ அது மட்டுமே, நாங்கள் எப்படி என்னென்னலாம் சமைச்சி சாப்பிட்டோமோ அது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஓகேப்பா, பாய்.
சாரி சொல்ல மாட்டேன், நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொதிச்சது போதும் ஆஃப் பண்ணோம்னாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நைட் சாப்பிடும்போது லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகேவா? பாய்.